அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் இனிய வணக்கம். இன்றைய வீடியோல பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் இருக்குதா இல்லையா, அப்படியே வந்தா எப்போ வரும், நோட்டிபிகேஷன் எப்போ, எக்ஸாம் எப்போ, சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா ஆகாதா, ஸோ பல்லாயிரக்கணக்கான டீச்சர்ஸ் தற்பொழுது தற்காலிகமாக ஏதோ ஒரு தனியார் பள்ளிக்கூடங்கள்லயோ தனியார் கல்லூரிகளிலேயோ இல்ல வீட்டிலேயோ இல்ல டியூஷன் சென்டர்லயோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, அப்படிதான் உண்மை, அதுதான் சரிங்களா. எல்லாம் ஒன்றும் ஜாலியா இல்லை சரிங்களா. மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, தங்களுடைய வாழ்நாள் சாதனையாக எதிர்பார்க்கக்கூடிய இந்த எக்ஸாமை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த வீடியோவை கொண்டு சேருங்க சரிங்களா. இந்த வீடியோ அதை பத்தி தான் பேச போகுது. பிஜிடிஆர்பி வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வருது சரிங்களா. வரல, இனி நடக்காது அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. கண்டிப்பாக பிஜிடிஆர்பி அப்படிங்கிற எக்ஸாம் இருக்குது. ஸோ நம்மளுடைய மெயின் சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நாம எடுத்துக்கிறது இங்கிலீஷ் சரிங்களா. பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் எக்ஸாம் வருதா இல்லையா, வந்தா சிலபஸ் சேஞ்ச் இருக்குதா இல்லையா, சேஞ்ச் ஆனா என்ன பண்றது, சேஞ்ச் ஆகலைன்னா என்ன பண்றது, இதெல்லாம் இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல்ல பெரிய அளவுல we did not promote anything சரிங்களா. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் we converted இல்லைங்களா, பரஷூட் எலீட் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் டீச்சர்ஸ் அகாடமியோட மெர்ஜ் பண்ணப்பட்டு விட்டது சரிங்களா. இந்த சேனல் டீச்சர்ஸ் அகாடமியோட மெர்ஜ் பண்ணப்பட்டு விட்டது. ஸோ என்னுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து இதுதான். இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் அவர் சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இட் சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அண்ட் அதனுடைய ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சீங்கன்னா இது தொடர்பான இது ரிலேட்டடான எல்லா வீடியோஸையும், இதுக்கு முன்பாடி இருக்கக்கூடிய செட் கிளாஸஸ், பிஜிடிஆர்பியோட கிளாஸஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் சரிங்களா. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இஃப் இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி வைங்க. கூடவே என்னது உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட்ல கொடுங்க சரிங்களா. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ப்ரமோட் கேட்டதில்லை, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சரிங்களா. இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் இப்ப வீடியோவோட கண்டென்ட்டுக்கு போயிடலாம். சிலபஸ் சேஞ்ச் இருக்குதா இல்லையா, சேஞ்ச் ஆனா என்ன பண்றது, சேஞ்ச் ஆகலைன்னா என்ன பண்றது. ஸோ அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டு வழிகளை உங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம். அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா நம்மளுடைய பேக்கிங்ல இருக்கக்கூடியவங்க எல்லாமே நம்மளுடைய சீனியர்ஸ்னு வச்சுக்கோங்க, நாட் யுவர் டீச்சர்ஸ் சரிங்களா. உங்களுடைய சீனியர்ஸ் இங்க கொஞ்சம் பேர் இருக்கிறோம், நீங்க கொஞ்சம் ஜூனியர்ஸ் இருக்கிறீங்க ரைட், அவ்வளவுதான். இதை வந்து ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் சொல்றதை விட, ஏன்னா எல்லாருமே நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பேக்கேஜ் எல்லாமே இந்த பிஜிடிஆர்பி எழுதி இல்ல இப்ப ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கக்கூடிய இல்ல எழுதி ஜெயிச்சிருக்கக்கூடிய மக்களாக இருப்பாங்க ரைட். ஸோ இவங்க கிட்ட இருந்து கிடைச்ச சஜஷன்ஸ் படி ரெண்டு ரூட் நாம எடுத்துக்கிறோம். ஒன்று சிலபஸ் சேஞ்ச் ஆகக்கூடிய ரூட், இன்னொன்னு சிலபஸ் நாட் சேஞ்ச் ரூட். இந்த ரெண்டு ரூட்ல எது நமக்கு பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப பாத்துருவோம் சரிங்களா. இப்ப அவ்வளவு நல்ல கெட்ட காரியங்கள் எல்லாத்தையும் நான் உங்க முன்னாடி வைக்கிறேன், எது சிறந்த வழின்னு நீங்க சூஸ் பண்ணிக்க. முதல்ல இந்த ரூட்ல பயணிப்போம் சரிங்களா. சிலபஸ் சேஞ்ச் ஆகக்கூடிய ரூட், நியூ சிலபஸ் நம்ம கையில கிடைக்குது. இந்த சிலபஸ் எப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா இந்த டைம் ஆஃப் நோட்டிபிகேஷன் தான் கிடைக்கும் சரிங்களா. ஒரு ஒரு அசம்ஷன்ல எடுத்துக்கிறேன், ஒரு தோராயமா 2024 நவம்பர்ல சிலபஸ் சேஞ்ச், அதாவது நோட்டிபிகேஷன் வருது. நோட்டிபிகேஷன் கூடவே எல்லா சப்ஜெக்டுக்கான சிலபஸையும் கொடுப்பாங்க. அப்பதான் நமக்கு தெரிய வருது என்னது, சிலபஸ் புதுசா இருக்கு, உள்ள கேண்டபரி டெய்ல்ஸ் இல்ல, உள்ள புரோத்தலாமியன் எபித்தலாமியன் ஃபேரி குயின் இல்ல, கிரிட்டிசிசம் ஆதர்ஸ் அப்படி இருக்காங்க, ஒர்க் எல்லாம் மாறி போச்சுது. மில்டனோட வேற ஒரு ஒர்க் கொடுத்துட்டாங்க, பாரடைஸ் லாஸ்ட் இல்ல பாரடைஸ் ரீகெயின்ட் இருக்குது. இப்படிங்கிற மாற்றங்களோட அங்க வந்து சேருது சிலபஸ். மினிமம் 3 to 4 months பிட்வீன் எக்ஸாம் அண்ட் நோட்டிபிகேஷன் நமக்கு கிடைக்கும். நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, ஒருவேளை மார்ச்ல இந்த எக்ஸாம் கூட போகலாம்னு வச்சுக்கோங்க. இந்த 4 மாத காலத்துல இந்த சிலபஸை நம்ம முடிச்சாக வேண்டிய இருக்கும். நீ முன்னாடி படிச்சவன் இல்ல புதுசா படிக்க ஆரம்பிக்கிற எல்லாவனும் இந்த 4 மாசத்துல சிலபஸை முடிச்சாகணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு குழப்பம் இல்லை. ஏன், படிச்சவன் படிக்காதவன் எல்லாவனும் திருப்பி தானே படிச்சாக வேண்டியது இருக்கு இல்லைங்களா. அப்ப இந்த ரூட் வந்து ஒரு புதிய ரூட் சரிங்களா. இந்த ரூட் வழியா நீங்க வந்து எக்ஸாமுக்கு வந்தீங்கன்னா எல்லாரும் தேர்ந்து ஓடுறோம். அதாவது 50 வயசுக்காரனும் ஓட வேண்டியதான்,
30 வயசுக்காரனும் சேர்ந்து இந்த ரூட்ல ஓடி இத பிடிக்கணும். யார் தான் பிடிப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். யாரு? 40 வயசுக்காரன் உங்க கூட அந்த புதிய சிலபஸ ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஓடுறதுக்கும், ஒரு 25 வயசுக்காரன், ஒரு 30 வயசுக்காரன் துரத்திட்டு ஓடுறதுக்கும் வித்தியாசம் நல்லா இருக்குது. சரிங்களா? இப்ப 40, 50ங்கிறத நான் சொல்றது எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாதவங்க. அதாவது நீங்க ஒர்க் பண்ணியிருக்க மாட்டீங்க ஸ்கூல்ல. எந்த கல்லூரிகள்லயும் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு லிட்டரேச்சர் டச் சுத்தமா இல்லாம இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த நியூ சிலபஸ தொரத்தி இந்த எக்ஸாம்ல வந்து பிடிக்கிறது, மத்தவங்க கூட நீங்க அதிகமா போட்டி போட வேண்டியிருக்கும். இந்த யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க இல்லையா? பிஜி, பிஎட் முடிச்சு உடனடியா வர்றாங்க இல்லையா? அவங்க கூட நீங்க அதிகமா காம்பீட் பண்ண வேண்டியிருக்கும். எத வச்சு? இந்த நியூ சிலபஸ வச்சு ரொம்ப அதிகமா ஓட வேண்டியிருக்கும். ரொம்ப வேகத்துல ஓட வேண்டியிருக்கும். ரைட்? லைக் ஒரு T20ல ஒரு சீனியர் பேட்ஸ்மேன் ஒரு ஜூனியர் பேட்ஸ்மேன் கூட காம்பீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார் இல்லைங்களா? அது மாதிரி ஒரு T20 மேட்ச் தான் இந்த சிலபஸ் சேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இது ஒரு ரூட். இது வழியா போய் நீங்க பிப்ரவரி மாசம் எக்ஸாம் எழுதிய ரூட். இன்னொரு ரூட் என்னது? இது ஒரு அட்டப்பழைய ரூட். சரிங்களா? ஒரு போய் எல்லாராலும் பழக்கப்பட்ட ஒரு ரூட். சிலபஸ் நாட் சேஞ்ச்டு. சரிங்களா? சிலபஸ் சேஞ்ச் ஆகல. ஓல்டு சிலபஸ தான் ஃபாலோ பண்றாங்க. அப்படின்னா, இப்ப ஆல்ரெடி சில பேர் படிச்சுட்டு இருக்கீங்க. நிறைய அகாடமிஸ்ல கிளாஸஸ் ஓபன் பண்ணி போயிட்டே இருக்குது. ஆஃப்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ், ரெக்கார்டிங் கிளாஸஸ் அப்படின்னு பல வெரைட்டில கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நவம்பர் மாசம் நோட்டிபிகேஷன் வருது. அந்த நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்லிட்டாங்க? பழைய சிலபஸ் தான் இருக்குது. 10 யூனிட் இருக்குது. யூனிட் 1 இது இருக்குது. யூனிட் 2 அது இருக்குது. அகைன் லைஃப் ஆஃப் மில்டன் ஜான்சனுடையது யூனிட் 2ல இருக்குது. யூனிட் 3ல அதே மாதிரி வெஸ்ட் விண்ட் இருக்குது, நைட்டிங்கேல் இருக்குது, அப்புறம் வந்து கிரீஷியன் இருக்குது. இதெல்லாம் தான் இருக்குது. வெரி ஹாப்பி. யாரு? ரொம்ப வருஷமா இத படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க. ரொம்ப வருஷமா இத நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட பாடாக இருக்கும். கிரீஷியன் காணாம சொல்லுவீங்க. பியூட்டி ட்ரூத் பியூட்டி காணாம சொல்லிருவீங்க. வெஸ்ட் விண்ட் கரெக்டா சொல்லிருவீங்க. அப்புறம் ப்ரிலூட் கரெக்டா சொல்லிருவீங்க. ப்ரிஃபேஸ் டு தி லிரிக்கல் பேலட்ஸ் கரெக்டா அடிச்சிருவீங்க. பயோகிராஃபியா லிட்டரரியா 2 சாப்டரையும் கரெக்டா முடிச்சிருவீங்க. இதெல்லாம் பழைய சிலபஸ்ல ஊறி போய் இருப்பாங்க சிலர். ஏன்னா இவ்வளவு நாள் 2017, 19, 21 இந்த மாதிரி பிஜிடிஆர்பி எழுதினவங்க 1 மார்க், 2 மார்க், அரை மார்க்ல விட்டுருப்பீங்க. ஆனாலும் வெறி கொண்டு படிச்சுட்டு இருப்பீங்க. அவங்க இது வந்து ஒரு பூப்பாதை உங்களுக்கு. இது முன்னாடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஒரு 2 கட்டம் ஒரு நிலைமை. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு பூப்பாதை. இதுல வழியா நீங்க மெதுவாக வந்து நவம்பர் மாசம் நோட்டிபிகேஷன் பார்த்தோன்னே வெரி ஹாப்பி. ஓல்டு சிலபஸ் தான் இருக்குது. சரிங்களா? பிப்ரவரி மாசம் நீங்க போஸ்டிங்கான இடத்துக்கே வந்துருவீங்க. அந்த ஒரு நிலைமை உங்களுக்கு வந்துடும். வெரி ஹாப்பி இல்லைங்களா? இப்போ இந்த 2 ரூட் இருக்குது. இப்ப ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க சிலபஸ நம்பி படிங்க. இது என்னுடைய சஜஷன். சரிங்களா? சிலபஸ் என்ன பண்ணுங்க? நம்பி படிங்க. புதுசா படிக்க ஆரம்பிக்கிறவங்க நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா, இதையே இந்த ரூட்டையே ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? சிலபஸ் நாட் சேஞ்ச்டு அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. சரி, அடுத்த கேள்விக்கு நான் வந்துடுறேன். அடுத்த கேள்விக்கு வந்துடுறேன். ஒருவேளை சிலபஸ் சேஞ்ச் ஆனா என்ன சார் பண்றது? அதனாலேயே நான் இன்னும் படிக்காம இருக்கிறேன் சார் அப்படின்னா, ஐ சஜஸ்ட் யூ. சரிங்களா? புதுசா படிக்க ஆரம்பிக்கக்கூடியவங்களுக்கு, பழசா படிக்கக்கூடியவங்க படிச்சுக்கிட்டே இருங்க. ரிவைஸ் பண்ணுங்க, டெஸ்ட் போடுங்க, திரும்பியும் படிங்க, ரிவிஷன் பண்ணுங்க, திரும்பியும் டெஸ்ட் போடுங்க. சோ ஸ்டடி, ரிவைஸ், டேக் டெஸ்ட். இந்த 3 தாரக மந்திரங்களை மனசுல வச்சுக்கோங்க. நீ சென்று போறீங்களோ போகலையோ எதுனாலும் சரி, படிங்க, ரிவைஸ் பண்ணுங்க, டெஸ்ட் எடுங்க. இந்த ரிவைஸ் எப்படி பண்ணணும்? இந்த வாரம் படிக்கிறத ஞாயிற்றுக்கிழமை எடுங்க. அடுத்த வாரம் படிக்கிறது முந்தின வாரம் படிச்சதை சேர்த்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. 3வது ஞாயிற்றுக்கிழமை 3 வாரம் படிக்கிறதையும் சேர்த்து எடுக்கணும். 4வது வாரம் புதுசா எதையும் படிக்காத. இந்த 3 வாரம் படித்ததையும் திரும்ப ரிவைஸ் பண்ணு. இப்படி என்ன பண்ணணும்? அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா 2 வாரம் நீங்க ரிவிஷன் கொடுக்கணும். இப்படி ஸ்டடி, ரிவைஸ், டெஸ்ட் இந்த பேட்டர்ன்ல போனீங்கன்னா இத தனித்தரவா நீங்க எக்ஸாம் முடியற வரைக்கும் இதே பேட்டர்ன் தான் வச்சுக்கணும். ஸ்டடி, ரிவைஸ், டெஸ்ட், ஸ்டடி, ரிவைஸ், டெஸ்ட். இதை திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருங்க. எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்து போஸ்டிங் வாங்குற வரைக்கும் நீங்க டிஆர்பி சென்னைக்கு போய் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு அழகா ஒரு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிற வரைக்கும் இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு விட்டுறவா அப்படின்னா நோ, பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஸ்டேட் ரேங்க் வாங்கக்கூடியவங்க இதே பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ரைட்டா? சரி,
இனி சிலபஸ் சேஞ்ச் ஆனா என்ன சார் பண்றது? நீங்க ரொம்ப நம்பி படிங்கன்னு சொல்றீங்க. ஒருவேளை சிலபஸ் சேஞ்ச் ஆனா என்ன பண்றது? டோன்ட் வரி. இது வரைக்கும் படிக்காதவன் இந்த குரூப்ல இருப்பான். இந்த ரூட்ட பிடிக்கிறதுக்கு. சிலபஸ் சேஞ்ச் ஆகும் சார். நான் அப்போ இந்த வயசானவங்க எல்லாம் தட்டி விட்டுட்டு நான் ரொம்ப நாலேஜபிளா இருக்கிறேன். நான் உள்ள போயிருவேன் அப்படின்னு. இதுல படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஒரு ரிசர்ச் ஸ்காலர் மாதிரி ஆயிருவீங்க. ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ரேஞ்சுக்கு வந்துடுவீங்க. ஒரு பிஜி அசிஸ்டன்ட் மாதிரியே நீங்க மாறிடுவீங்க. எவ்வளவு சப்ஜெக்டையும் படிச்சு. உங்களுக்கு இருக்கக்கூடிய டெப்த் ஆஃப் நாலேஜ வச்சு இந்த நியூ சிலபஸ நீங்க சீக்கிரமாவே முடிச்சிட முடியும். சரிங்களா? புரிஞ்சுக்கங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி சாசரை கரைச்சு குடிச்சிருப்பீங்க. ஜெனரல் ஷேக்ஸ்பியர் உங்களுக்கு அத்துப்படியா இருக்கும். ஜெனரல் ஷேக்ஸ்பியர்னா என்னமா? அதுல 5 பிளே தான் இருக்குது. 5 நாள்ல நம்ம முடிச்சிடலாம் சிலபஸ்ல. ஆனா ஜெனரல் ஷேக்ஸ்பியர் இட்ஸ் டேக் நியர்லி 1 மந்த் இல்லையா? ஷேக்ஸ்பியருடைய பயோகிராபி, விமன் கேரக்டர்ஸ் இன் ஷேக்ஸ்பியர் பிளேஸ், superstitious elements in Shakespeare's play, fools and clowns, photos and coleos, and ஷேக்ஸ்பியரை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணவங்க ஷேக்ஸ்பியர் யாரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாரு, அவர் யாரை ஃபாலோ பண்ணியிருக்கிறார், இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இந்த அட்டப்பழைய பீசஸ் 30 வயசு 40 வயசுல உள்ள பீசஸ்க்கு தெரியும். இந்த 22 23 வயசுல இருக்கக்கூடிய பீசஸ்க்கு தெரியாது. இப்போ சிலபஸ் ஒரு வேளை மாறினாலும் ஷேக்ஸ்பியரோட இன்னொரு 5 பிளே படிக்கிறது அப்படிங்கிறது இந்த ஜாம்பவான்களுக்கு, இந்த ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஷேக்ஸ்பியர் எனக்கு தண்ணி தரவா தெரியும். அவருடைய 5 பிளே தானப்பா 5 நாள் 3 மாசம் இருக்க போதே 5 நாளா முடிச்சிடுறேன். லைக் ஸ்பென்சர் நீங்க அத்தபடியா வச்சிருப்பீங்க. ஸ்பென்சர் எந்த சிச்சுவேஷன்ல புரோத்தலாமின் எழுதினாரு? கோர்ட்ல இருந்து கலத்தி விட்டுட்டாங்க, அப்ப எழுதினாரு. இங்க ஒருவேளை அவருடைய வேற ஒரு ஒர்க் ஷெப்பர்ட்ஸ் கேலண்டரை கொடுத்து வச்சிருக்காரு. ஸ்பென்சர் அங்கேதான் இருக்க போறாரு. அந்த காலகட்டத்துல வேற எந்த கவிஞனும் பெரிய கவிஞன் கிடையாது. அவரை கண்டிப்பா சிலபஸ்குள்ள வைக்கதான் போறாங்க. ஃபைன். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இந்த பழைய ஆட்கள் கெல்ல, அதாவது ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சரை தான் கிரோனாலஜிக்கல்ல படிச்சிருக்கீங்க. சாசர்ல தொடங்கி டிஎஸ் எலியட்ல ஒரு சிலபஸ் முடியுதுங்களா? மேத்யூ ரொனால்டோ ஒரு சிலபஸ் முடியுதுங்களா? டபிள்யூபி ஈட்ஸ்ல சிலபஸ் முடியுதுங்களா? மாடர்ன் லிட்டரேச்சர் 1 2 3 4 இல்லைங்களாமா? இதை அப்படியே கிரோனாலஜிக்கல்ல தான் படிச்சிருக்கீங்க. அதுதான் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர். இந்த பசங்களுக்கு அது தெரியாது. அப்போ ஒருவேளை யூஜிடிஆர்பி மாதிரி ஒரு ஹெல் புக்கையே, ஹட்சனுடைய புக்கையே சிலபஸ்ல வச்சாலும் இந்த மக்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கக்கூடிய மக்கள் அதையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இந்த ரூட்டுக்குள்ள வந்துடலாம். அதனால 2 ரூட்ல எது நல்ல ரூட்டுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். சிலபஸ் சேஞ்ச் ஆகாது, பழைய சிலபஸை வச்சு படிச்சுட்டே போக போறேன் அப்படிங்கிறது உங்க ரூட்டா? இல்ல சிலபஸ் சேஞ்ச் ஆகும், ஐ வில் வெயிட், நியூ சிலபஸ் வரட்டும் சார், இந்த பழைய ஆட்கள் எல்லாம் அடிச்சு தள்ளிட்டு நான் ஃப்ரெஷ்ஷா இவங்க கூட காம்படிட் பண்ணி என்னால நல்ல தைரியம் இருக்குது அப்படின்னு உள்ள போக போறீங்களா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. ரைட்? ஸோ ஃபைனலா நம்ம லிட்ரேச்சர் ஓரியன்டா போறதுனால ஒரு ஃபைனான உங்களுக்கு ஒரு கோட் ஒண்ணு இருக்குது பாருங்க. இது டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரம். இன்னும் பயணத்தை தொடங்காதவங்க, இன்னும் தயங்கி தயங்கி நிக்கக்கூடியவங்க, எந்த சென்டர்ல சேரதுன்னே முடிவு பண்ணல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு டிசைடிங் டைம். ஏன்? இது இப்போ ஒரு ஆகஸ்ட் மாசம் நடக்குது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். டிசம்பர்ல எக்ஸாம் விழுந்தாலும் நீங்க டஃப் காம்படிஷன் கொடுக்கலாம். மற்றவங்களுக்கு 10 வருஷமா படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 5 மாசம் நீங்க நல்லபடியா படிச்சாலே போதும், நீங்க காம்படிட் கொடுக்கலாம். நீங்க பெரிய சேலஞ்சிங்கா அவங்களுக்கு இருப்பீங்க. சரியா? ஆகஸ்ட்ல தொடங்குறீங்க. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். நான் பிப்ரவரியில தான் எக்ஸாம் எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை தள்ளி தான் போகும், முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல தான் போறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. பிப்ரவரின்னு வச்சுக்கிறோம். 7 மாசம் டைம் இருக்குது. 6 மாசம் போதும் நீங்க தண்ணி தரவா படிக்கணும் அப்படின்னாலும். பார்ட் டைம்ல படிச்சா கூட முடிச்சிடலாம். சரிங்களா? ஃபுல் டைம்ல படிச்சா 3 மாசத்துலயே முடிச்சிட முடியும். நீங்க பார்ட் டைம்ல படிச்சா 6 மாத காலத்துல சாட்டர்டே சண்டே படிச்சுக்கலாம். மற்ற நாள் ஈவினிங்ஸ்ல 1 ஹவர் 2 ஹவர் வச்சு படிங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சிடலாம். ஸோ இந்த ஃபைனான வேர்ட்ஸ் பாருங்க. Two roads diverged in a yellow wood. I'm sorry, I cannot could not travel both. 2 வழிகள் என் முன்னாடி பிரிஞ்சு போகுது இல்லைங்களா? என்னால 2 இதுலயும் டிராவல் பண்ண முடியாது. இப்படி 2 ரூட்லயும் டிராவல் பண்ண முடியுமா? முடியாது. அண்ட் பி ஒன் டிராவலர். லாங் ஐ ஸ்டுட், ரொம்ப காலமா நின்னு பார்த்துட்டு இருக்கேன். எந்த வழியிலப்பா போறது? சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? அண்ட் லுக் டவுன் ஒன் as far as I could. சரிங்களா? அப்படியே பாக்குறேன், அப்படியே தேடி தேடி பாக்குறேன், எது நல்ல வழி அப்படிங்கிறதுக்காக பெண்ட் ஆகி பாக்குறேன். டு where it bend in the undergrowth. ஓகேங்களா? ஒரு வழி என்ன போகுது? தெரியாத வழியில போகுது. அது எந்த வழி? இதுதான். சரிங்களா?
எங்க போகுதுன்னே தெரியாம அது போயிட்டு இருக்குது. நியூ சிலபஸ் எப்படி வரும், என்ன வரும் ஒண்ணும் தெரியாது. எப்படி போயிட்டே இருக்குது, ரைட்? Then took the other. இன்னொன்னு எடுத்து பார்த்தா as just as fair, ரொம்ப நல்லா இருக்குது. And having perhaps the better climb, பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குது, சரிங்களா? Because it was grassy and wandered weir, though as far as the passing there had warned them really about the same. என்ன பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரியான ஒரு வழி பாத்தீங்கன்னா அதிகம் பேரால பயன்படுத்தப்பட்ட வழி, இன்னொரு வழி பாத்தீங்கன்னா அதிகம் பேரால பயன்படுத்தப்படல, சரிங்களா? இப்ப அதிகம் பேர் சிலபஸ் சேஞ்ச் ஆகட்டும் படிக்கலாம் அப்படின்னு இருக்கான். கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சென்டருக்கு போறான், கொஞ்சம் படிக்கிறான், வீட்டுல இருந்து ப்ரிப்பேர் பண்றான், எல்லா விதமான ஒர்க்கையும் பண்ணிட்டு இருக்கான். எந்த வழியை நீங்க சூஸ் பண்ண போறீங்க? அண்ட் both the morning equally late in leaves no step had trodden flat. எந்த இலையிலையும் எவனுடைய காலடி தளமும் படல. இந்த ஸ்டெப்பை வைக்கல இவனும். இப்ப யார் முதல்ல ஓட ஆரம்பிக்கிறீங்களோ நீங்க தான் போய் இலக்கை வந்து ஈஸியா அடைய முடியும். ஓ ஐ kept the first for another day. எல்லாவனும் படிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த டே நான் இன்னொரு நாள் வச்சுக்கிறேன். Yet knowing how way leads on to way, அது தெரியும் எந்த ரூட்ல என்ன கொண்டு போக போகுதுங்கிறது எனக்கு தெரியும். I doubted if I should ever come back. நான் திரும்பி வருவானா தெரியாது. ஓல்டு சிலபஸை படிச்சு நான் திரும்பி வருவானான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் படிக்க போறேன், நம்பி படிப்போம், ரைட்? I shall be telling this with a shy, ஒரு பெருமூச்சுடன் அப்படி சொல்றேன். Somewhere ages and ages hence, காலங்கள் கடந்து போகலாம். Two roads diverged in a wood and I took the one less traveled by. குறைவான நபர்கள் போனது மாதிரி, இல்ல யாருமே போகாதது மாதிரி இருக்கக்கூடிய ரோட நான் செலக்ட் பண்ண போறேன். And that has made all the difference. அது என்னுடைய வாழ்க்கையில எல்லா மாற்றங்களையும் கொண்டு வர போகுது. அழகான வரிகள் ராபர்ட் ஃப்ராஸ்டினுடையது இல்லைங்களா? இந்த லெஸ் டிராவல்டு வே இதுதான், சரிங்களா? ஏன்னா மொத்த யூடியூப் சேனல் என்ன பண்ணிட்டாங்க, மொத்த அகாடமியும் இல்ல யூடியூப் ரன் பண்ணக்கூடியவங்க சிலபஸ் சேஞ்ச் ஆயிரும் சொல்லி நிறைய பேரை பயமுறுத்திட்டாங்க. இன்னொரு குரூப் என்ன பண்ணுது, சிலபஸ் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா பழைய கிளாஸஸ் இருக்கிறனால அதை வச்சு அப்படி ஓட்டிட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டையும் பார்க்க வேண்டாம், நீங்க உங்களுடைய டிசிஷன் எடுத்து லெஸ் டிராவல்டு பை அப்படிங்கிறத நான் இதை டிசைட் பண்ணிக்கிறேன்ப்பா, சிலபஸ் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு நம்பி படிங்க. ஒருவேளை சேஞ்ச் ஆனா ஒரு 25% 30% சேஞ்ச் ஆக போகுது, அது அப்ப பாத்துக்கலாம், அது இப்போ உள்ள மேட்டர்ஸ் இல்லையே, சரிங்களா? நீங்க எல்லாருக்கும் ஈடு கொடுத்து ஓட வேண்டும் என்றால் took the one less traveled by. குறைவான ஆட்கள் எதுல ஓடிட்டு இருக்காங்க, பழைய சிலபஸ் நம்பி படிச்சுட்டு இருக்காங்க, அதையே படிங்க. அதுதான் உங்களுடைய மொத்த வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகுது, சரிங்களா? ரைட். ஸோ டியர் ஃப்ரெண்ட், ஐ ஹோப் திஸ் வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இஃப் இட்ஸ் வேல்யூபிள், கிவ் யுவர் கமெண்ட், சரிங்களா? உங்களுடைய ஃபீட்பேக்ஸை இந்த கமெண்ட்ஸ்ல கொடுங்க. ஒன்ஸ் அகைன் ஐ ரிக்வெஸ்ட் யூ தட் முன்னாடி இருந்தது வேற பேட்டர்ன் ஆஃப் கிளாஸஸ், இப்போ இருக்கிறது வேற பேட்டர்ன் ஆஃப் கிளாஸஸ். ஸோ சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் ஃபாலோ இட். அண்ட் உங்களுடைய வேற ஏதாவது இதுல டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய சஜஷன்ஸை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. தேங்க்யூ.